நான் உனக்கு கேட்குறேன், பாலையா பற்றி 2 வாரத்தை தப்பாக சொல்லிட முடியுமா? இந்த படம் சுமாராக இருக்கு, இவர் என்ன ட்ரெயினை கையால் நிறுத்துறாரு, இதெல்லாம் கேவலமாக இருக்கு சொல்லிட முடியுமா? பிஞ்சிரும். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். வணக்கம் ஜி. 2 மாசமா நம்ம சேனல்ல எல்லா வீடியோஸ்லயும் அதிகமா வர கமெண்ட் அகண்டா ரோஸ்ட் போடுங்க, அகண்டா ரோஸ்ட் போடுங்கிற கமெண்ட் தான். நாங்களும் எப்போடா ஓடிடில வரும்னு காத்துக்கிட்டு இருந்தோம். கரும்பு தின்னு கூலியா வேணும், நீங்க கேட்கலனாலும் பாலையாவெல்லாம் கலாய்க்காம இருக்கவே முடியாது. இன்னைக்கு வரட்டு அடிக்கிற அடியில அந்த 2 கோணக்காலும் தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது. சோ இப்போ அகண்டாவை அடிக்கிற அடியில தவிழு கிழிஞ்சு தொங்கட்டும். ஆரம்பத்திலேயே இந்த டைரக்டர் வேற வந்து கிரிஞ்சு பண்ணி தான் ஆரம்பிப்பாரு. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? நம்ம ஆல்ரெடி இதை பார்த்திருக்கோம். எல்லா படத்துலயும் இதை பண்ணி தான் படத்தை போடுறாங்க. ஆரம்பத்திலேயே எல்லாரும் எந்திரிச்சு வெளியே ஓடிட்டா என்ன சார் பண்ணுவீங்க? சரியான பைத்தியம். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஆமாண்ணா. சரி வாங்கடா வேலையை பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்மால இன்ட்ரோ வர்றதுக்கு முன்னாடியே வேற ஒரு ஆள் பில்டப் கொடுத்து தள்ளுன அப்புறம் தான் இவர் வருவாரு. பாவம் அதிகரிக்கும் போதெல்லாம் பரமாத்மா அவதரிப்பாருன்னு புராணங்கள்ல சொல்லியிருக்கு மேம். அது நிஜம்தான் இப்ப தோணுது. செருப்பு பிஞ்சு போகும். நம்ம அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டம் எல்லாம் பாலையாவுக்கு ஒண்ணுமே இல்லையாமா. நம்ம பாதுகாப்புக்காக எவ்வளவோ சட்டங்களை எழுதிக்கிட்டோம். ஆனா அவரு சொன்ன தர்மத்துக்கு முன்னாடி இந்த சட்டம் எல்லாம் ரொம்ப சின்னதா தெரியுது மேம். எது மவனை எங்கவன் ஏன்டா சாமி நீங்க இருக்கீங்க நான் பாக்குறேங்க. இல்லனா மண்டை சுத்தி இவனை கொத்தி விட்டுருவனுங்க. போடா இத பொழப்பா போச்சுங்க நாய்க்கு. ஆனா ஆப்போசிட்ல உட்கார்ந்திருக்க ஆபீஸ் ரொம்ப கரெக்டா பேசும். நம்ம நாட்டை காக்குறது சட்டம் தானே தவிர வெறும் நம்பிக்கை மட்டும் கிடையாது. 100கணக்கான மக்களை அழிச்சிட்டு போனா சட்டம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது. He is a criminal. அந்த ஆபீஸ் ரொம்ப மக்களுக்காக பேசும். இந்த ஆளு ஒரு தனி கிறுக்கனோட சித்தாந்தத்தை பேசுவான். நீங்க அவருடைய நடைமுறையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் அவருடைய ஆத்ம சித்தாந்தத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். தப்பு பண்ணா 100 பேரை கொல்லுவாரு. வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அடிக்கடி கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன். பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன், நீ யாரா குறுக்க பேசுறதுக்கு? அடிச்சா மீச பிச்சிட்டு போய். இப்போதான் ரியல் பில்டப்பே ஆரம்பிக்குது. மத்த மாஸ் ஹீரோஸ் எல்லாம் அம்மாவை காப்பாத்துவாங்க, தங்கச்சியை காப்பாத்துவாங்க, ஊரை காப்பாத்துவாங்க, ஏன் உலகத்தையே காப்பாத்துவாங்க. ஆனா நம்ம ஆளுக்கு வேற மாதிரி ஒரு வியாதி. ஆரம்ப காலத்துல இருந்தே கடவுளா தன்னை பில்டப் பண்ணி அதுல ஒரு போதையை அனுபவிச்சுக்கிறது. உங்களால அவரை ஒன்னும் பண்ண முடியாது மேடம். தெய்வத்தை பார்த்தா வணங்கணுமே தவிர அடக்க முடியாது. எதுக்கு நானும் பில்டப்ப முடிச்சு இப்போ அவர் எங்கன்னு கேட்ட உடனே நம்ம ஆளு கோயிலுக்கு போய் 1/2 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தே உள்ள போகாம சாமி கும்பிடுறாரு. இப்ப எங்க இருக்காரு? இது என்ன இடம் தெரியுமா? சாமின்னு வச்சு ஊரா கூடி கூட்டம் கூட்டமா வந்து கும்பிடுவாங்க. அந்த இடம், அதாவது இதுக்கு பேரு கோயில். ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போறாரு. அங்கேயும் சாமி பக்கத்துல போகாமையே 1/2 கிலோமீட்டர் தூரத்திலேயே நின்னு கும்பிடுறாரு. ராத்திரி குடிச்ச போதலையாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. போடா அந்த பக்கம். ஆத்தாவா? ஆமா மாரியாத்தாவா? ஆடியன்ஸ் நமக்கு மட்டும் க்ளோஸ் அப்ல காமிப்பாங்க சாமியை. நம்மால மாலைக்கண் வந்த கவுண்டமணி காமெடி மாதிரி எல்லாமே குத்து மதிப்பா பண்ணிட்டு எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு மட்டும் நான் வீடு போய் சேர்ந்துட்டேன், ஜெயிச்சிட்டேன். கண்ணாடியை கட்டினா உனக்கு 2 கண்ணுமே தெரியாதா? இல்ல திடீர்னு எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல. ஒரு குகைக்குள்ள போகும்போது 2 ராட்வீலர் நாய் கூட வாக்கிங்ல வர்றாரு. உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? And not only dog, all animals like me. பாரதி, இது பாரு நம்ம டாமிய. யாரோ வந்திருக்காங்க. வந்து மாட்டுக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு இருக்கும்போது அங்க இருக்க சாமியார் கூப்பிடுவாரு பாருங்க. செம காமெடியா இருக்கும். அகண்டா படம் பேரு அகண்டானா பரவாயில்ல, இவர் பேரே அகண்டானா கேட்கவே கன்றாவியா இருக்குல்ல. அகண்டா அதான் பேரே பாஸ். அதான் சார் பேரு.
இது எப்படி இருக்குன்னா பூலோகம் படத்துல ரவிமோகன் பேரே பூலோகம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது குபீர்னு இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கு இந்த அஜெண்டா. பூலோகம் மல்டி கலர் போஸ்டர் எப்படி இருக்கு? நம்ம ஆளு பிறக்கும் போதே வயசாகி தான் பிறந்தாரு. இந்த சாமியார் வேற மாதிரி சொல்றாரு. பச்சை குழந்தையா இந்த பரமாத்மா சந்நிதியில எங்க கையில வந்து சேர்ந்த. சும்மாவே இவர் பண்றதெல்லாம் சூப்பர் ஹீரோஸே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். நம்ம சாமியார் வேற அஷ்ட சித்தியை உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், அப்படி கொண்டு வந்தா பெரிய சூப்பர் பவர் ஏதோ கிடைக்கும்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுருவாரு. அஷ்ட சித்திய உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். நீ இதை அடையிற அன்னைக்கு மந்திரமோ சாஸ்திரமோ ஆயுதமோ வியூகமோ உன் கட்டுக்குள்ள அடங்கி இருக்கும். அப்படியா? அதேதான் சார். 10 வருஷம் கீழ்பாக்கத்துல இருந்தேன். ஹெல்த் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் அப்படி இப்படி குணப்படுத்தி என்ன இந்த ஸ்டேஜில் கொண்டாந்து விட்டாங்க. நீங்களும் சேர்ந்துருங்க, நல்லா ஆயிடுவீங்க. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட். முத்திர விதிக்கு உட்பட்டது. கொஞ்சம் விதி விலகினாலும் மரணத்துலதான் முடியும். சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. நம்மால தான் சாவுக்கே சலாம் போட்டுட்டு போவாரு. ஸ்மைல்ல சப்பையா டீல் பண்றாரு. விதி விலகினாலும் மரணத்துலதான் முடியும். சாவா அது எப்படி இருக்கும்? உன் கண்ணுல தெரிகிற பயத்த மாதிரி இருக்குமா, இல்ல இவர் தலைப்பூரா முளைச்சிருக்கிற மயிறு மாதிரி இருக்குமா? உடனே நம்ம ஆளுக்கு அபிஷேகமே பண்றாங்க. மேக்கப் மேன் பெயிண்ட்லயே பொட்டு வச்சிருப்பாரு போல. பல லிட்டர் அபிஷேகத்துக்கு அப்புறமும் பொட்டு கொஞ்சம் கூட அசரல. என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. கம்பெனி முத்திரையா? நம்ம எந்த கம்பெனில வச்சிருக்கோம்? அப்படியே போய் சூப்பர் பவருக்கான தவத்தை ஒரு வணக்கத்தை போட்டுட்டு ஆரம்பிக்கிறாரு. வணக்கம் பிரதர். ஒத்துக்கிறேன், நெக்ஸ்ட் மீட் பண்றேன். அவருமே சாதாரண சாமி இல்லையா, ரொம்ப ஸ்பெஷல் சாமியா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. 5 வருஷம் கழிச்சு இமயமலையில ஒய்ஜி மகேந்திரன் குறி சொல்லிட்டு இருக்க கலை நிகழ்ச்சிகள் நடக்குது. அப்ப அந்த நாய் உள்ளதா இருக்கா? சபாஸ் சபாஸ். அப்போ ஒரு கனரக வாகனத்துல சைனா ராணுவம் உள்ள பூந்து சுட எல்லாரும் கொத்து கொத்தா விழுறானுங்க. அப்படியே ஒய்ஜி மகேந்திரன் கிட்ட இந்தியா ஃபுல்லா இப்படி நடக்கும்னு வார்னிங்க கொடுத்துட்டு கதிகலங்க வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்தியா பேர் எடுக்கிற எல்லா இடத்துலயும் இந்த மரணம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்னு சொன்ன. புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. ஆனா ஒரே நொடியில அந்த சைனாக்காரன் கதிகலங்கிற மாதிரி ஒரு கால் வரும். பார்த்தா அவன் மகம் முதற்கொண்டு ஒரு பெரிய கேங்கையே நம்ம இந்திய ராணுவம் சோழிய முடிச்சிருக்கும். என் புள்ள எத்தனை பேரை கொன்னுட்டு செத்துருக்கான். சாரி சார், ஒரு இந்தியன் சோல்ஜர் குத்துனா ஒரே குத்துல செத்து போயிட்டார். என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. இந்த சைனாக்காரன் கடுப்புல இந்தியாவை அழிக்க நினைச்சு நேரா போய் சைனா ஜெனரலை பாக்குறான். அவன் இவனை விட வித்தியாசமான கிறுக்கனா இருப்பான் போல. வித்தியாசமான இடத்துல சைனாக்காரங்களை சுத்தி உட்கார வச்சு இந்தியா மேப், இந்திய கடவுள்கள் படம் எல்லாம் சுத்தி இருக்க உட்கார்ந்து பகவத்கீதைய ஓதிக்கிட்டு இருக்கான். என்னடா ஏ பைத்தியமாயவே. எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கி தான் சாக போற. ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. என் புள்ளைய கொண்ட அந்த நாட்டை எப்படி அழிக்கணும்னு தெரிஞ்சுக்க நான் இங்க வந்தா. நீங்க என்னமோ பகவத்கீதையை படிச்சிட்டு இருக்கீங்க. நாங்க தான் ஊருக்குள்ள வந்த உடனே உன்னை விசாரிச்சு பார்த்துமே, நீ ஒண்ணு இல்லையாமே, சும்மா அள்ள கட்டி அலைஞ்சிருக்காமாப்ல. இவன் எதுக்குடா இதை படிச்சிட்டு இருக்கான்னு உங்கள மாதிரியே எங்களுக்கும் டவுட். அதுக்கு அவனே ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறான். இந்தியால இருக்க கடவுள் நம்பிக்கையை ஒழிச்சாதான் இந்தியாவை ஒழிக்க முடியும்னு. அதுக்காக இவர் பகவத்கீதையை படிச்சிட்டு இருக்கானா. இந்த மாதிரி எல்லாம் கொடூரமான கான்செப்டை இவங்களாலதான் யோசிக்க முடியும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். கடவுள் வருவான்னு நம்புற மக்களை கடவுள் வரமாட்டான் நாம நம்ப வைக்கணும். அப்படி நம்பிட்டாங்கன்னு வச்சுக்க, பாரத தேசமே நொறுங்கி தூள் தூளா போயிடும். என்னடா சக்சஸ்? என்ன சக்சஸ்? இது என்னது? கடவுள். இத வச்சு என்ன பண்ணலாம்? சாமி கும்பிடுறது. யாருடைய கடவுள் தெரியுமா? யாருது? இந்தியர் கடவுள். இப்ப கடவுள் நான் ஒளிச்சு வச்சிட்டேன்னா மாப்பிள்ள எப்படி தலைவார் வேற எப்படி தாலி கட்டுவாரு? பாஸ்
நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பை வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்கல்ல. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இப்படி ஒரு பிரச்சனை இந்த பக்கம் போயிட்டு இருக்க, இந்த பக்கம் ஆந்திராவில் இருக்க கடப்பால பல கிராமங்கள் ஸ்மார்ட் சிட்டியா மாத்துற திட்டத்தை பிரஸ்ல அனௌன்ஸ் பண்ண இன்னும் 1 hour தான் இருக்கு. அதுல ஒரு கிராமத்தை ரவுடிங்க அவங்க கண்ட்ரோல்ல வச்சு கஞ்சா வியாபாரம் பண்றாங்க. ரவுடிங்கன்னா ஒரு ஊர் ரவுடி இல்ல, ஆந்திரா ரவுடி ஒருத்தன், கர்நாடகா ரவுடி ஒருத்தன், தமிழ்நாடு ரவுடி ஒருத்தன், மும்பையில இருந்து ஒரு வடக்கு ரவுடி வேற. இப்போ இந்த 1 hourக்குள்ள இந்த ரவுடிங்களை ஒழிச்சு பிரஸ்ல அந்த கிராமத்தோட சேர்த்து திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணணும். அப்போ ஆந்திரா சிஎம் பூர்ணாங்கிறதே ஒரு காமெடி தான். ஒரு கால் பண்றாங்க, நம்ம தாலியை அறுக்கிறதுக்குன்னே இன்னொரு தாத்தா பறந்து வர்றாரு. என்னது இது? அசால்ட் ஆந்திராவில் காலை வச்சிட்டான். இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்ல. வந்து ஒருத்தர் ஒரே அடி அடிச்சதும் மொத்த பேரும் அந்த இடத்துல உறைஞ்சு போறாங்க. அடே பேயில போமா இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். இந்த சாதா பாலையாவே ஓவரா ஜாலங்கள் பண்ணிட்டு இருக்காரு. சாமியார் பாலையாவுக்கு சூப்பர் பவர் எல்லாம் வந்தா நாடு தாங்காது போலயே. பாத்தியாடி களி முத்திடுத்து எப்படி எல்லாம். இந்த கோமாளி ஃபைட் கூட பரவாயில்ல, இதுக்கு அப்புறமும் இஷ்டத்துக்கு பஞ்ச் டைலாக் போடுவாரு. இதுக்கு அர்த்தமும் புரியாது, காது கொடுத்து கேட்கவும் முடியாது. சவுண்ட கண்ட்ரோல்ல வச்சுக்க. எந்த சவுண்டுக்கு சிரிப்பேன், எந்த சவுண்டுக்கு வெட்டுவேன்னு எனக்கே தெரியாது. உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த குடுகுடுப்பக்காரன் சொன்ன மாதிரி பைத்தியம் பிடிச்சிருச்சே. பைத்தியமா? எல்லைய தாண்டி வந்து தப்பு கணக்கு போடுற. கரெக்டா கணக்கு போடனா என்ன லே அவுட்டாடா? ப்ளோ. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. பஞ்ச் டைலாகும் ஃபைட்டும் எல்லையை மீறி 6-7 நிமிஷத்துக்கு போகுது. டயரு செல்லக்குட்டி ஓடி வாடி. நேரம் போக போக நம்மளுக்கு முத்திரும். இதுல ஒரு பழமொழி வேற. நெல்லையப்பா நெல்லையப்பா எங்க போறோம்னு நிறுத்தி கேட்டா 11 மணிக்கு தாப்பா போட்டு தூங்க போறோம்னா. லாஸ்டா ரொம்ப நேரம் பேசி அருன்னு அறுத்து தள்ளுறாரு. அதுல அந்த இடமே வெடிச்சு செதற இடத்த காலி பண்றாங்க. அத தடுக்கிற எவனா இருந்தாலும் சரி கண்டந்துடமா வெட்டி டிக்கில போட்டு போயிட்டே இருப்ப. எல்லா ஊர்லயும் என்னை கண்ட பிய பேண்டு உழப்பிட்டு ஓடுறாங்க. இந்த விஷயம் ஒரே ஒரு செகண்ட்ல கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு தெரிய வந்து இம்மீடியட்டா கை தட்டுறாங்க. இதுக்கு மேல புளுத்தி லெவல் பில்டப்ஸ் தான். வீடே திருவிழா மாதிரி இருக்கிறதும், பேக்யார்ட்ல ஹைபிரிட் கண்ணுக்குட்டிகளுக்கு ஒரே ஒரு புல்லுக்கட்டு வச்சுக்கிட்டு உழப்புறதும், கலெக்டர் திடீர்னு குரூப்பா பார்க்க வர்றதும், போலீஸ் கமிஷனர் இவர் காலில் விழுறதும், அடுத்த கட்லியே பிரதமரே வந்து இவரை பார்க்கறதும், இப்படி போயிட்டே இருக்கும். பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்பிட்டு போய் லேசா புழுனாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. அது சரி, அவங்கள நம்ம வாயை பார்த்து பார்த்து வருஷ கணக்கா பழகிட்டாங்கல்ல, கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க. ஆனா இவர் பொண்ணு சயின்டிஸ்ட்னு ஒரு உருட்டுவாரு பாருங்களேன். பசங்க என்ன பண்றாங்க? ஒரு பொண்ணு சார் 17 இயர்ஸ் டிஆர்டிஓல சயின்டிஸ்ட். வாட்? ஒத்து விடு ஓம்பாட்டுக்கு, ஒத்து உலக விடு ஓம்பாட்டுக்கு, நீ பாட்டு ஓல்றா. எஸ் சார், ஷீ இஸ் a child prodigy. அவ IQ 226, இந்தியாலயே டாப்பர். வேலைக்கு போனாலும் வெடி போடுறான், வெளிக்கு போனாலும் வெடி போடுறான். இதெல்லாம் ஒரு பொழப்பு. பாலையா பொண்ணாச்சே, அது மட்டும் சாதாரணமாவா இருக்கும்? அது 17 வயசுலயே வேற லெவல் பண்ணுது. சின்ன வயசுல அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? ராமாயணத்துல இருந்துதா சார். அப்படியே உங்க ஐயா பார்த்த மாதிரியே இருக்குடா. அந்த வீரம் அந்த கம்பீரம் அப்படியே இருக்குடா.
இந்த பச்சிலம் சயின்டிஸ்டுக்கு பர்த்டே வருது, சோ வீட்டுக்கு போய் செலிப்ரேட் பண்ணணும். ஆனா இது சம்பந்தம் இல்லாம சம்யுக்தாவையும் வர சொல்லுது. அப்போதானே பாலையா கூட ஜல்சா பண்றதுக்கு சாங் எல்லாம் கதையில செட் பண்ண முடியும். கதை இப்படி போகுதா? சரி, தன்னோட மகள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்க வர்றா. யாரா இருந்தாலும் சந்தோஷத்துல மூஞ்சில சிரிப்போட போய் கட்டி தழுவி அன்பை காட்டுவாங்க. ஆனா நம்மால ஒரு காட்டுவாசி மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறாரு. அப்பா அறிவு கட்டவனே, அப்படியே பாட்டு பாடிட்டு போய் அந்த பொண்ணை கடிச்சு சாப்பிட்டுரு. நைட் டின்னர் டைம் வருது. நம்ம தாத்தா தினக்குடியா இருப்பாரு போல. சரக்கு இல்லாம சாப்பாடு இறங்காத மாதிரி ஒரு வியாதி. 2 ரவுண்டு உள்ள இறங்கலன்னா சாப்பாடு இறங்காதடா. ஏய், பெரிய மனுஷன் பாக்குறேன், இல்ல பச்சை பச்சை கேப்ப. நைட்டு கடையை வேற சாத்திட்டாங்க. அப்போ ஹீரோயின் கெஸ்ட் வீட்டுக்கு வரும்போதே ஒரு மிலிட்டரி சரக்கு வாங்கிட்டு வந்து தனியா உட்காந்து அடிச்சிட்டு இருக்காமா. நம்ம தாத்தா எச்சக்குடிக்கு போய் நிக்கிறாரு. கூச்சமே இல்லாம வாங்கி குடிச்சிட்டு 2 ரவுண்ட்ல கிறுக்கு முத்தி ஒரு டைலாக போடுறாரு. நல்லா இருக்கும்ல? நீங்க என்ன நம்புங்க, அசந்து போவீங்க. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. அப்படியே அறபோதையில போய் அவர் யூஸ்வலா பண்ற கிறுக்குத்தனம் எல்லாமே பண்றாரு. லூசு கிறுக்குன்னு அதானே பார்த்தேன். பேச்சுடா பேச்சு. வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். ஜோக்கர். இவர் அந்த காலத்துல ட்ரெயினை வச்சு பண்ண ஒரு கோமாளித்தனத்தை எல்லாரும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. வெக்கமே இல்லாம அதையே இந்த பாட்டு லிரிக்ஸ்லயும் வச்சிருக்காங்க. தொடையில தட்டுன ஹாயா, தொடையில தட்டுன ஹாயா, தொடையில தட்டுன ஹாயா, ட்ரெயின் கூட பறக்கும் போயா. இங்க பாருங்க, அப்ப இந்த அளவுக்கு மூளை வளர்ச்சி எனக்கு இல்ல, சரியா? இந்த பக்கம் இந்த காமெடி மூவேந்தர்கள் ஒண்ணு கூடுறாங்க. இந்த சைனாக்காரன், சைனா ஜெனரல் கூட ஒரு இந்தியன் அரசியல்வாதி. யாருன்னு பார்த்தா வேதாளம் இல்ல. இவன் மூஞ்சிய பார்க்க வெறி வருது. மகா கும்பமேளால ஏதோ ஆயுதத்தை யூஸ் பண்ண போறேன்னு சொல்லுவாங்க. மொத சீன்ல இருந்து ஆயுதம்னு பேசுவானுங்க. அது என்ன இலவ ஆயுதம்னு கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. கடைசியில பார்த்தா அது ஏதோ பயோ வெப்பன்னு, அது கங்கையில கலந்துட்டாங்களாமா. நம்ம ஸ்னேக் பாபு காமெடியில வர்ற மாதிரி மக்கள் எல்லாரும் கொத்து கொத்தா விழுகிறாங்க. என்னடா பொத்து பொத்து விழுறாங்க? இங்க மட்டும் இல்ல, பின்னால மொத்தமா விழுகிறாங்க. ஐயோ, என்னடா டெட் பாடி மாதிரி கிடக்குறானுங்க. இதான் என் கான்செப்ட். 10 நிமிஷத்துல நாடே ஸ்தம்பிச்சு போகுதாமா. 10 minutes later. I think it's a planned biowar, sir. Are you sure? இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. டக்குன்னு வேதாளம் இல்ல பிரஸ்ல ஒரு ஸ்பீச்ச போடுறான். 2 நிமிஷத்துல நாடு ஃபுல்லா எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை போயிருதாமா. A few minutes later. கடவுள் இருக்காரா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா? இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? எப்படி இஷ்டத்துக்கு உருட்டுறாங்கன்னு பாருங்களேன். இதுக்கு மேல என்ன காமெடினா, பாலையா பொண்ணு இந்த வயசுலயே 10 நிமிஷத்துல இதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்குது. 10 minutes later. On to the wooden door of the velocity 2 feet 500 meters and then We made it, sir. Yes. என்ன இடிச்சவாய் நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? அடுத்த 2 நிமிஷத்துல வில்லன் கேங் வேற இந்த இடத்தை சுத்து போட்டு இந்த வேக்சினை ஆட்டைய போட பாக்குறானுங்க. A few minutes later. எனக்கு பைத்தியமே பிடிக்கிறதுப்பா. எப்படி இப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அடுத்த 10 செகண்ட்ல நம்ம சம்யுக்தா மினி பாலையாவா மாதிரி சில வித்தைகளை காட்டுது. 2 seconds later. சாரி கடுங்கரா, நீயுமாடா? சாரி, நீ வெளிய போ. பாத்து சார், படாத இடத்துல பட்டு பிராணம் போயிட போறது. கரெக்டா பாலையா பொண்ணை மட்டும் காப்பாத்தி இந்த மாத்து மருந்தை கொடுத்து அனுப்புது. திடீர்னு எங்க போகணும், யார்ட்டு கொடுக்கணும்னு எல்லா டீடைலும் இந்த பேக்ல இருக்குன்னு ஒரு கொளுத்துவானுங்க. A few minutes later. நீ எங்க போகணும், யார பார்க்கணும், எல்லா டீடைல்ஸும் பேக்ல இருக்கு. மூவ் I'll be safe. Go. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். அடுத்து ஒரே நிமிஷத்துல இந்த பொண்ணு ஏதோ பனிப்பிரதேசத்துல ஓடிட்டு இருக்கும். A few minutes later. ஐயோ சாமி,
அப்போதான் இந்த பனிக்கரடி பாலையா வந்து காப்பாத்துவாரு. கரெக்டா இந்த பொண்ணு கத்தும் போது நம்மால பனியில உறைஞ்சு போய் இருக்காரு. சத்தம் கேட்ட உடனே பனியை உடைச்சுக்கிட்டு இமை பொழுதுல வந்து முழு வித்தையும் இறக்குறாரு. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. சாதா பாலையாவே அந்த வெளுக்கிறாரு. இந்த ஐஸ் பாலையா ரொம்ப ஓவரா ஜாலங்கள் பண்றாரு. என்னடா இதெல்லாம் என்ன? அந்த கடவுளே இந்த படத்தை பார்த்தா காண்டாயிருவாரு. அந்த அளவுக்கு கடவுள் பேரால ஓவரா கோமாளி வித்தையை காட்டியிருக்கானுங்க. இவர் ஒருத்தர் காலையில என் பிரஸ்ல பல்லே வளைக்க என்ன ஜென்மம் முடியல. ஐயோ என்ன பண்ணுமான்னு யூகிக்க முடியலையே. அந்த பொண்ணை கூட்டிட்டு கிளம்புறாரு. அதுக்குள்ள ஒரே நிமிஷத்துல வேதாளம் இல்ல இங்க வந்து பார்த்தா எல்லாரும் பஞ்சு பஞ்சா கிடக்குறாங்க. அடுத்த நிமிஷமே ஆதி ஒரு முரட்டு கெட்டப்ல வர்றாரு. வந்து கேனத்தனமா கேள்விகளை கேக்குறாரு. நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்டதுக்கு தெரியாதுன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமும் எனக்கும் உங்க அப்பாவுக்கும் என்ன சம்பந்தம்னு முட்டாத்தனமா கேக்குற ஒரு புத்திசாலித்தனமான வில்லன். நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது. உங்க அப்பாவுக்கும் எனக்கும் உள்ள பந்தம் என்னன்னு தெரியுமா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? அப்போ திடீர்னு ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. பிளாஷ்பேக் என்ன வந்தால்? ஆதி ஒரு பில்லி சூனியம் வைக்கிற பிசினஸ் பண்ணிட்டு இருக்க மென்டல் கேரக்டர். விளங்கும்டா நாரப்பயல. அப்போ பிஎம்க்கு சூனியம் வைக்க வேதாள வில்லனோட அப்பம் வந்து கேக்குறான். அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் ஆரம்பிச்சு யாகம் வளர்த்தி பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு கூரிய பிச்சுட்டு நம்மால அக்னி குண்டத்திலேயே குதிக்கிறாரு. அரே இந்த 5 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு எங்க ஆத்தா அப்ப எத்தனை இடத்துல கொட்டை அடிச்சு ஆடி பாடி சம்பாரிச்ச காசு தெரியுமாடா? ஆதிய பாட்டா பொழந்து கண்டம் பண்ணி போட்டு தள்ளிட்டு வேதாளம் வில்லன் அப்பனையும் அந்தர் பண்றாரு. இதுதான் அந்த அற்புதமான பிளாஷ்பேக். இந்த பக்கம் மக்கள் எல்லாம் வேக்சின் இல்லாம அணுவா செத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்மால கவர்மெண்ட்டுக்கு தகவல் சொல்லி ஏதாவது ஹெலிகாப்டர் மூலமா சீக்கிரமா இந்த மருந்தை கொண்டு போய் கொடுக்காம நடந்தே கதை பேசிட்டு போயிட்டு இருப்பாரு. வேக்சின் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எப்போ வரும் டாக்டர்? மீன்வைல் அம்பா எதை அடக்கினாலும் இதை அடக்க முடியலப்பா. நான் கேட்கறது சொல்லு, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இல்ல இல்ல சொல்லு 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 சொல்லு. உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு அறிவு இருக்கா? வழியில ஒரு கோயில் வருது. சரி வந்தோன்னு சாமியை கும்பிட்டு போலான்னு போவாரு. திடீர்னு எந்த கஷ்டமும் படாம உடம்பு அசையாம மந்திரத்தாலேயே அபிஷேகத்துல இருந்து டெக்கரேஷன் வரைக்கும் பண்ணிடுவாரு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஓம் வாயுலிங்காய நமஹ. ஓம் ஜலலிங்காய நமஹ. டேய் என்னடா நடக்குது? எப்படா? ஓம் அக்னிலிங்காய நமஹ. நல்லா சர்க்கஸ் பண்றா மேன் நீ. ஓம் பஸ்மலிங்காய நமஹ. சத்தியமா சொல்றேன், இது இயற்கை நடந்த சிற்பமோ இல்ல புரியுது நீங்க சொல்றதெல்லாம். இது எப்படி நடந்தது ஆண்டவனுக்கு தான் தெரியும் மேடம். யோ சாமியாரே, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சாமி நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாட்டுல கொலை கற்பழிப்பு எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படியா? அதெல்லாம் நீங்க செய்றீங்களா? கடவுளே நம்ம தான் கடவுளா இல்ல இந்த ஆள் கடவுளான்னு கன்ஃபியூஸ் ஆயிருவாரு போல. அந்த அளவுக்கு ஓவரா போயிட்டு இருக்கா இந்த ஐஸ் பாலையா. ஓரளவுக்கு மேல் தான் நாம் பொறுமையை கையாள முடியும். அதற்கு மேல் நாம் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டியதை செய்வோம். இந்த பயோவார் நடந்தே ஒரே நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள சாமியே கும்பிடாம கோயில் பாலடைஞ்சு போச்சாமா. மக்கள் வந்து நம்பிக்கை இல்லாம ஏன் சாமி கும்பிடுறான்னு கேக்குறாங்களாமா. அந்த மக்கள் எல்லாம் மாத்து மருந்து இல்லாம செத்துட்டு இருக்காங்க. நம்மால இப்போ இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வர வைக்காம போக கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு ஒரு ஸ்பீச்ச போட ஆரம்பிக்கிறாரு. உனக்கு ஒரு நண்பன் இருக்கான். அவன் உனக்கு போன் பண்ணா நீ போனை எடுக்கல. அப்ப அவன் பார்வையில நீ போனை எடுக்கலையா இல்ல செத்துட்டியா? எடுக்கலன்னா அர்த்தம். அப்ப கடவுள் இருக்காரா இல்லையா? ஐயோ ஒண்ணுமே புரியலையே. ஆனாலும் மக்கள் யாரும் நம்பாம கூட வாய் பேசிட்டு இருப்பாங்க. டக்குன்னு ஒரு ஹெலிகாப்டர் வந்து வெடிச்சு அதோட ரெக்கையை இவரை தூக்கி வித்த காட்டினதும் கடவுளை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க.
உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு 100 பெரியார்ஸ் வந்தாலும் முடியாதுடா. பூ போடாதடா, புழுக்கதாண்டா போடும். அடுத்த நிமிஷமே இவங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சு ஆதியன் குரூப் வேதாளம் வில்லனையும் கூட்டிட்டு வந்துடுறாராமா. வந்த உடனே வழக்கம் போல வசனங்கள் தெரிக்குது. யார் உயிர் போறதா இருந்தாலும் டிசைட் பண்றது 2 தான். ஒன்னு காலம், இன்னொன்னு என் கையில இருக்கிற சூலம். ஏற்கனவே செத்து போனவன் மறுபடியும் பொழப்பில்லாம செத்து போக வந்திருக்கான். செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. நம்ம பாலையாவோட பல கோமாளி ஃபைட்ஸ் பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல கடவுள்னு ஒரு பேரை சொல்லி வழக்கமா பண்றதை விட 10 மடங்கு தூக்கலா கோமாளி வித்திய தூவி விட்டுருக்காரு. எந்த அளவுக்குனா ஹல்க் லோக்கி துவைக்கிற மாதிரி இவர் ஆதியை போட்டு துவன்னு துவைச்சு அப்பப்போ உயிர் போயிருச்சான்னு செக் பண்ணி துவைச்சு முடிக்கிறாரு. சோலி முடிச்சு. என்னடா அப்படி இறங்கிட்டீங்க? டேய் ஐயோ, நம்ம எங்கடாச்சு போய் பதுக்கிற வேண்டிய. இதுக்கப்புறம் ஒரு குபீர் மொமெண்ட். திடீர்னு இந்த பாலையாவோட அம்மா இறந்துட்டாங்கன்னு செய்தி வரும். இவர் அசராம உட்கார்ந்துருப்பாரு. சரி வரமாட்டாரு போலன்னு இன்னொரு பாலையா ஒட்டுமீச வச்சுட்டு நின்னுட்டு இருப்பாரு. எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க, இன்னும் பென்சில மீசி வரைஞ்சிட்டு இருக்கே, வெக்கமால வளர மாட்டேங்குது இல்ல? வளர்ந்தா நாங்க வரையறோம். அவரை கொல்லி வைக்க சொல்லிடுவாங்க. அப்போ திடீர்னு வந்து கொல்லி வச்சிருவாரு. அப்போ நம்ம ஆளு இங்க குத்து வச்சு உட்கார்ந்துருப்பாரு. பார்த்தா சிவனே இந்த கெட்டப்ல வந்து கொல்லி வச்சுட்டாருன்னு நம்ம தலையில ஒரு இடி இறக்கிடுவானுங்க. அவருடைய கடமையை யார் தீர்க்க வேண்டும் தாயே? நான் தானே. அதான் சிவனே இந்த படத்தை பார்த்துட்டு ஃபிளாப் பண்ணி விட்டாரு போல. கவர்மெண்ட் ஒரு மிலிட்டரி குரூப்போட வந்து இந்த ஐஸ் பாலையாவையும் அந்த பொண்ணையும் பார்த்து அந்த மாத்து மருந்து வாங்கிட்டு போக வருவாங்க. அப்போ நம்ம ஐஸ் பாலையா சைனா பார்டரை தாண்டி போய் அந்த கிறுக்கணங்களை கொல்லுவேன்னு ஒரே அடம். அப்போ மிலிட்டரிக்காரங்க அப்படி நீங்க போனா போர் வந்துரும், அப்புறம் நாங்க தான் சண்டை போடணும்னு சொல்லுவாங்க. இதே கோவத்தோட கால் எடுத்து வச்சா அது யுத்தத்துல தான் முடியும். போறதே யுத்தத்துக்காக தான். ஐயா, இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஐயா, காலாவதியான மருந்து எதையோ காலையில குடிச்சிட்டான் போல இருக்கு, உளறிக்கிட்டே இருக்கான். அதாவது சைனா ராணுவத்தை எதிர்த்து இவர் ஒத்தையா சண்டை போட போறாராம். சொல்றது என்ன, அதையும் பண்றாரு. வந்த உடனே கடவுள் பில்டப். திருசூலத்தை ஏந்தி நிக்கிற அந்த தெய்வத்தை பாரு. ஐயோ, இந்த அக்கிரமத்தை எங்க போய் சொல்லுவேன்? என்ன சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறாரு. அங்க பல கூத்து நடத்துறாரு. அத பாக்க முடியாம திரும்பி உட்கார்ந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா. திடீர்னு பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி சில பேர் வந்து நம்மால கருக வச்சிருவாங்க. மீடியம் கலர்ல இருந்த இப்படி நீக்குற மாதிரி ஆக்கிட்டியடா. அப்போ திடீர்னு பவர் வந்து அகண்டா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த பாலையாலேயே நல்லதா 4 பாலையாவை கிராபிக்ஸ்ல இறக்குவாங்க. ஜக ஜோதியா இருக்கும். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். என்னடா இதெல்லாம்? என்ன ஆண்டவரே? அந்த மெயின் வில்லனை பேசியே கொல்றாரு. அந்த உணர்ச்சிவசமான கதையை என்கிட்ட சொல்றா. உங்கட்டியா? சோ இதெல்லாம் பார்த்த வேதாளம் இல்ல அதிரடியா திருந்த ஆட்டத்தை முடிக்கிறாங்க. என்னது? வழக்கமா பாலையா படம்னாலே நமக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா இதை எப்படி ஆந்திராக்காரங்க ரசிக்கிறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த அகண்டாட்டோ அவங்களுக்கே பிடிக்கலையா. எல்லாம் நம்ம சிவபெருமானோட அருள் தான். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண